டெக் இன் தமிழ் நியூஸ் 34வது எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வர வைக்கிறேன். இதே மாதிரி வாரம் முக்கியமான டெக் நியூஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ரெட்மி 6 ப்ரோ ஃபோனுக்கு வந்து ஆண்ட்ராய்ட் பையோட பீட்டா அப்டேட் கிடச்சிட்டு இருக்கு. இந்த அப்டேட் மூலமாக ரெட்மி 6 ப்ரோக்கு இப்போ டியூயல் விவோ LTE சப்போர்ட் கிடச்சிருக்கு. அதனால் 2 4G சிம் போட்டு அட் அ டைமில் வந்து உங்களுக்கு விவோ LTEயில் பேச முடியும். இப்போதைக்கு இந்த அப்டேட் வந்து MIUI பீட்டா வெர்ஷன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் கிடச்சிட்டு இருக்கு. கூடிய விரைவில் எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு ஹுவாவேயோட P10க்கும் ஆண்ட்ராய்ட் பையோட அப்டேட் கிடச்சிட்டு இருக்கு. சில ரீஜியன்ஸில் இந்த அப்டேட் கிடச்சிட்டு இருக்கு. இந்த அப்டேட் வந்து EMUI 9.0.1 அப்படிங்கிற வெர்ஷனோட வந்துட்டு இருக்கு. இதோட சைஸை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட 3GB மேலே, அதாவது 3.14 GB சைஸ் வருது. ஸோ இந்த அப்டேட் மூலமாக உங்களுக்கு ரெக்கார்டர் மாதிரியான உள்ள ஆப்ஸ் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து லான்ச் டைம், அதாவது ஒரு ஆப் வந்து ஓப்பன் பண்ணுற லான்ச் டைமும் இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது போக ரிவர்ஸ் இமேஜ் சர்ச், அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் டைம் மாதிரியான நிறைய அப்டேட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. MIUI 10ஓட குளோபல் பீட்டா ரோம் அப்டேட்டில் வந்து உங்களுக்கு டார்க் மோட் வந்திருக்கு. இந்த அப்டேட் வந்து வெர்ஷன் 9.3.25 அப்படிங்கிற பீட்டா வெர்ஷனோட வருது. ஸோ இதன் மூலமாக வந்து போக்கோ F1 மற்றும் ரெட்மி நோட் 5 ப்ரோ ஆகிய ஃபோன்களுக்கு டார்க் மோடு வந்திருக்குது. இந்த டார்க் மோடை ஆக்டிவேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூகுள் மெசேஜிங் ஆப்குள்ளே போயிட்டு டார்க் மோடை எனேபிள் பண்ணிட்டாங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே டார்க் மோடாக மாறிடும். ஆனால் குறிப்பிட்ட ஆப்ஸ் தான் மாறும். குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா கான்டாக்ட்ஸ், மெசேஞ்சஸ் மாதிரியான கூகுள் ஆப்ஸுக்கும் MIUI ஆப்ஸை பொறுத்தவரையும் ஃபோன்ஸ், கான்டாக்ட்ஸ், மெசேஞ்சஸ், கேலரி, கால்குலேட்டர், நோட்ஸ், ஸ்க்ரீன் ரெக்கார்டர், அப்டேட்டர் மாதிரியான ஆப்ஸ் எல்லாமே டார்க் மோடாக மாறி இருக்குது. இதுபோக நோட்டிஃபிகேஷன், வால்யூம் ஸ்லைடர், ரீசன்ட் மெனு மாதிரியான விஷயங்களும் டார்க் மோடுக்கு மாற்றி கொண்டு வந்திருக்காங்க. இதுபோக டிஃபால்ட்டான உங்களுக்கு மீ அக்கௌண்ட், மேனேஜ் ஆப்ஸ், டியூவல் ஸ்பேஸ், செகண்ட் ஸ்பேஸ், லாக், பெர்மிஷன், டேட்டா யூசேஜ், என்டர்பிரைஸ் மோட், குயிக் பால், சிம் கார்டு செட்டிங்ஸ் மாதிரியான இடங்கள்லையும் டார்க் மோட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் ஃபுல்லாக அப்டேட் ஆகும். பிளாக் மோடை ஃபுல்லாக வந்து கொண்டு வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த அப்டேட் வந்து இப்போதைக்கு வந்து Mi 4, Mi 5, ரெட்மி நோட் 3 ஆகிய ஃபோன்களுக்கு வந்து கிடைக்காதுன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இது தவிர மற்ற ஃபோன்களுக்கு இந்த அப்டேட் கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ரெட்மி நோட் 5 ப்ரோக்கும் ஆண்ட்ராய்ட் 9.0 பையோட அப்டேட் கிடச்சிட்ருக்கு. இந்த அப்டேட்டுக்கு வந்து டார்க் மோட் கிடச்சிட்ருக்கு. அது போக அடிஷனலாக கேம் டர்போ அப்படிங்கிற மோடும் உங்களுக்கு கிடச்சிருக்கு. இது மூலமாக கேமிங்கில் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணலாம், பேக்ரவுண்ட் ஆப்ஸை கிளியர் பண்ணுற மாதிரியான நிறைய டூல்ஸ் வந்து இந்த கேம் டர்போ மோடோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு இந்த அப்டேட்டுமே பீட்டா யூசர்ஸ்க்கு மட்டும் கிடச்சிட்ருக்கு. கூடிய விரைவில் ஸ்டேபிள் அப்டேட்டாக எல்லாருக்கும் வரும். போக்கோ F1ஓட ஆண்ட்ராய்ட் பை அப்டேட்டோட இப்போ வந்து ஒரு புது ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, கேம் டர்போ அப்படிங்கிற மோடு. இதன் மூலமாக கேமை ரெக்கார்ட் பண்ண முடியும், ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வைஃபை ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, டேட்டா கனெக்டிவிட்டி மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ப்ரௌசர் மாதிரியான ஆப்ஸ் வந்து குட்டி ஒன்று ஃப்ளோட்டிங் விண்டோவில் கேமுக்கு மேலேயே வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் போக்கோ F1ல் வைட் லைன் L1ஓட அப்டேட்டும் இப்போ OTA வந்துட்டுருக்கு. ஸோ இந்த OTA அப்டேட்டோட உங்களுக்கு வந்து என்னென்னா வைட் லைன் L1 கிடைச்ச காரணத்தினால இந்த நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் மாதிரியான வெப்சைட்டில் வந்து ஃபுல் HDயில் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து பார்க்க முடியும். வாட்ஸ்அப்புக்கு வந்து பீட்டா வெர்ஷனில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதன்படி பார்க்கும்போது 2.19.82 அப்படிங்கிற வெர்ஷனில் வந்து ஏதாவது ஒரு ஃபைலை வந்து ஃபார்வர்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபைல் நேம் வந்து கீழே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அதே வெர்ஷனில் வந்து டார்க் மோடு வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக வந்து உங்களுக்கு டார்க் மோடு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எனேபிள் பண்ணி வைக்க முடியும். அதன் மூலமாக பேக்ரவுண்ட் ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு டார்க் பிளாக்காக மாறிடுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இன்னொரு வெர்ஷனோட அப்டேட்டும் வந்திருக்கு. அதன்படி பார்க்கும்போது 2.19.86 அப்படிங்கிற வெர்ஷனில் வந்து உங்களுக்கு யாராவது ஆடியோ மெசேஜ் வரிசையாக அனுப்புகிறாங்கன்னா இவ்வளோ நாள் வந்து டேப் பண்ண மட்டும் தான் ப்ளே ஆகிட்டு இருக்கும். இனிமேல் வந்து ஒரு மெசேஜ் டேப் பண்ணிங்களே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது கீழே இருக்கிற ஆடியோ தானாலே வந்து வரிசையாக ப்ளே ஆரம்பிச்சிடும். இந்த ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபார்வர்டு எத்தனை தடவை ஒரு மெசேஜை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கவுண்ட்டுமே வந்து உங்களுக்கு காட்டுது. இந்த அப்டேட் வந்து பீட்டாவாக வந்துட்டு இருக்கு. கூடிய விரைவில் இது ரெகுலரான அப்டேட்டாக வர இருக்கு. ஷாமியோட Mi A3 ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராக வரப்போகிறதாக XDAலேருந்து வந்து ஒரு ரிப்போர்ட் படாமல் சொல்லப்படுது. அதன்படி பார்க்கும்போது 3 டிஃப்ரெண்ட்டான ஃபோன் வரப்போவதாகவும், அது ஒரு ஃபோன் வந்து ஷாமியோட Mi A3, இன்னொன்று Mi A3 லைட் ஆகிய 2 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 ஃபோன் வந்து Android One ப்ரோக்ராம் கீழே வரப்போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஷாமியோட Mi 6X மற்றும் 7X இருக்கக்கூடும். ஏன்னா சைனாவில் வந்து நமக்கு வந்து Mi A3 அப்படிங்கிறது வந்து 6X 7X அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட ஷாமியில் கூடிய விரைவில் ஒரு ஃபோன் வர இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே Realme 3 ஸ்மார்ட் ஃபோன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஆண்ட்ராய்ட் பையோட வந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் நைட் ஸ்கேப் அப்படிங்கிற ஒரு மோட் இருந்துச்சு. இதன் மூலமாக வந்து லோ லைட் ஃபோட்டோகிராஃபி கேப்சர் பண்ண முடியும். இதே மாதிரி மற்ற ஃபோனுக்கு வந்து நமக்கு வந்து நைட் ஸ்கேப் மோடு வந்து அப்டேட் வரப்போது சொல்லியிருந்தாங்க. அதுபடி பார்க்கும்போது Realme 1, Realme 2 Pro மற்றும் Realme U1 ஆகிய 3 ஃபோனுக்கு வந்து இந்த நைட் ஸ்கேப் மோடு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஜூன் மாதம் இந்த அப்டேட்டாக வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ கண்டிப்பாக ஜூன் மாதத்துக்குள்ளே வந்து ஆண்ட்ராய்ட் பையோட அப்டேட்டு இந்த அப்டேட்டோட கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ColorOS 6 வெர்ஷனோட சேர்ந்து வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது.
இதுவரையும் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற சார்ஜிங்கில் வந்து ஓப்போவோட சூப்பர் ஊக் சார்ஜர் ரொம்ப ஃபாஸ்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதோட சார்ஜிங்கால கிட்டத்தட்ட 50 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ண முடியும். அதை 10 வாட் 5 ஆம்பியரில். ஆனால் ஷாமி வந்து இப்போ வந்து அவங்க சூப்பர் சார்ஜ் டர்போ அப்படிங்கிற சார்ஜிங்கை கொண்டு வந்திருக்காங்க. அது மூலமாக 100 வாட்ஸ் வரையும் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ண முடியும் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது வெறும் 17 நிமிடத்தில் வந்து 100% ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. ஆனால் அதே வந்து ஓப்போவோட சூப்பர் ஊக் சார்ஜ் கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா 65% பேட்டரி தான் அந்த 17 நிமிடத்தில் ஏறி இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஹுவாவே நிறுவனமும் அவங்க பங்குக்கு வந்து ஒரு 55 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொண்டு வர போகிறாங்க. 35 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் ஆயிரும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது அது காட்டிலும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. 4000 mAh பேட்டரி வெறும் 17 நிமிடத்தில் சார்ஜ் பண்ணக்கூடிய இந்த 50 வாட் சார்ஜிங் கூடிய விரைவில் ஸ்மார்ட் ஃபோனில் இம்ப்ளிமெண்ட் ஆகும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதுவும் ஷாமி ஃபோனில். ஓப்போலேருந்து ரெனோ ஸ்மார்ட் ஃபோன் வந்து கூடிய விரைவில் லான்ச் ஆகும் சொல்லி எதிர்பார்க்கிற இந்த நேரத்தில் வந்து 2 டிஃப்ரெண்ட்டான மாடலோட இந்த ஃபோன் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஒரு மாடல் வந்து ஸ்னாப்ட்ராகன் 710 சிப்செட்டோட 6GB ரேமோட வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மேலும் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடும் Android 9.0 பையோட வருது. 1080p ரெசல்யூஷன் சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆண்ட்ராய்டு பெஞ்ச்மார்க் ஸ்கோரை பொறுத்தவரையும் 1,66,935 ஸ்கோர் வருது. அதுவே வந்து இன்னொரு வெர்ஷன் வந்து ஸ்னாப்ட்ராகன் 855 சிப்செட்டோட வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதில் வந்து 4065 mAh பேட்டரியோட 50 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஒருவேளை வந்துச்சுன்னா நார்மலான வெர்ஷன் வந்து ஸ்னாப்ட்ராகன் 710 ப்ராசர்லையும் ப்ரோ அப்படிங்கிற வெர்ஷன் வந்து நமக்கு வந்து ஸ்னாப்ட்ராகன் 855 சிப்செட்டோடும் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் உள்ள கேமரா பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமான பாலிசி வந்து கையாண்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் உள்ள செல்ஃபி கேமரா வழக்கமான பாப்பப் மாதிரி இல்லாமல் ஒரு சைடில் மட்டும் தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு கேமரா வச்சுருக்காங்க. ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது அதோட ஸ்ட்ராட்டஜியும். அது மட்டும் இல்லாமல் இதில் 10x ஹைப்ரிட் ஜூம் இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. லான்ச் ஆகும்போது தான் தெரியும் எந்த வெர்ஷனுக்கு வருது. ஒருவேளை 855 சிப்செட்டுக்கு வருதா இல்லை ஸ்னாப்ட்ராகன் 710 வருதா அப்படிங்கிறது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்னாப்ட்ராகன் 855 சிப்செட் உள்ள ஃபோனில் வந்து நமக்கு லிக்விட் கூலிங் சிஸ்டமும் இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. 12GB ரேமோட வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. வர இருக்கிற ஹுவாவே மேட் 30ல் புது சிப்செட்டோட லான்ச் ஆகும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதாவது கிரின் 985 சிப்செட்டோட வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த சிப்செட்டில் 20% அதிகமான டிரான்சிஸ்டர் டென்சிட்டியோட வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஹையர் பெர்ஃபார்மன்ஸும் பவர் சேவிங்கும் நல்லா இருக்கும் சொல்கிறாங்க. 5G மோடையும் இது கண்டிப்பாக வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ கண்டிப்பாக ஆப்பிளோட A12 பயானிக்கோடைய பார்க்கும்போது அது மட்டும் இல்லாமல் போன வருடத்துக்குடைய கிரன் 980 சிப்செட்டோட பார்க்கும்போது கண்டிப்பாக இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் கூடுதலாக இருக்கும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது ஆப்பிளோட A12 பயானிக் சிப்செட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வேகமாக இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. சாம்சங்லேருந்து அடுத்து வரப்போகிற ப்ராசஸரான Exynos 9710 சிப்செட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் லீக் ஆயிருக்கு. அதன்படி பார்க்கும்போது இந்த சிப்செட்டில் வந்து 4 கோர்ஸ் வந்து காட்டஸ் A76 கோர்ஸில் 2.1 GHzலையும் 4 கோர்ஸ் வந்து காட்டஸ் A55 கோர்ஸில் 1.7 GHzலையும் ரன் ஆகும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இது ஒரு ஆக்டோ கோர் ப்ராசஸர். அது மட்டும் இல்லாமல் கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு மாடி G76 MP8 GPU ரன் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. இதோட கிளாக் ஸ்பீடை பொறுத்தவரை 650 MHz ரன் ஆகுது. ஸோ கண்டிப்பாக Exynos 9610ஓடும் 9710ஓடும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது CPUலையும் GPUலையும் பெர்ஃபார்மன்ஸ் கூடி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனர்ஜி எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இது வந்து 8 நானோமீட்டர் ஃபின்ஃபெட் ப்ராசஸில் தயாரிக்கிறாங்க சொல்கிறாங்க. ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வைஸ் பார்க்கும்போது இந்த அப்பர் மிட் ரேஞ்ச் ப்ராசஸராக இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. கூடிய விரைவில் சாம்சங் ஃபோன்ஸில் வந்து இது வரலாம் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ட்விட்டர்லேருந்து ஒரு ப்ராங்க் வந்துட்டுருக்கு. அதன்படி பார்க்கும்போது உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை வந்து 2007 அல்லது அதுக்கு கீழே வச்சிங்கன்னா உங்களோட கலர், அதாவது ட்விட்டரோட பேக் சைடு கலர் எல்லாமே மாறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அப்படி செட் பண்ணினாலே உங்கள் ட்விட்டரோட அக்கௌண்ட் வந்து லாக் பண்ணிடுவாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ப்ராங்க், அதாவது போலியான மெசேஜ். இப்படி பண்ணும்போது உங்கள் வயது வந்து 13 இயருக்கு, அதாவது 13 வயசுக்கு கீழே போயிடுது. அப்படி இருக்கும்போது ட்விட்டர் வந்து யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக 13 வயசுக்கு மேலே இருக்கணும். ஸோ அதனால் கண்டிப்பாக இது வந்து ஒரு ப்ராங்க் அப்படிங்கிறத அஃபிஷியலாக ட்விட்டர் நிறுவனம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நாங்கள் வந்து கலர் டிஃப்ரெண்ட்டான கலர் ஸ்கீம் கொடுக்கறதில்ல. அதனால் உங்கள் ப்ரொஃபைலில் உள்ள பேர்த்டே வந்து மாற்றாதீங்க. மாற்றினீங்கன்னா அப்படி மாற்றும் போது உங்கள் அக்கௌண்ட் வந்து லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ட்விட்டரில் இன்னொரு புது அப்டேட்டும் வந்திருக்கு. அதன்படி பார்க்கும்போது டார்க் மோடு வந்து இப்போ எனேபிள் பண்ணியிருக்காங்க. அதாவது லைட்ஸ் அவுட், ஆட்டோமேட்டிக் டார்க் மோட் அப்படிங்கிற 2 டிஃப்ரெண்ட்டான மோடில் வந்திருக்கு. இது லைட் அவுட்ஸ் அப்படிங்கிறது என்ன கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக டார்க்காக மாற்றிடும். பேக்ரவுண்டில் உள்ள எல்லா கிராஃபிக்ஸ் அனிமேஷன்ஸ் எல்லாமே பிளாக்காக மாற்றிடும். அதனால் கண்ணுக்கு வந்து இரிட்டேஷன் கொடுக்காது. ரெண்டாவதாக இதில் வந்து ஆட்டோமேட்டிக் டார்க் மோட் அப்படிங்கிற இன்னொரு மோடம் வந்திருக்கு. இதன்படி பார்க்கும்போது டைம் ஜோன் படி, அதாவது காலை நேரமாக இருந்தால் அதுக்கு ஒரு பிரைட்னஸும், மாலை நேரமாக இருந்தால் அதுக்கும் ஒரு பிரைட்னஸும் ஆட்டோமேட்டிக்காக டைம்க்கு ஏற்றாப்புல மாறிட்டு இருக்கும். இந்த டார்க் மோடை ஆக்டிவேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி மெனுக்குள்ளே போய்ட்டு டிஸ்பிளே அண்ட் சவுண்ட் ஃபீச்சருக்குள்ளே போயிட்டீங்கன்னா டார்க் மோட் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்கும். அதன் மூலமாக இதை ஆன் பண்ணிக்கிட முடியும். நோக்கியாலேருந்து X71 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை வர ஏப்ரல் 2ஆம் தேதி லான்ச் பண்ண இருக்கிறதாக நியூஸ் வந்திருக்கு. அதன்படி பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து 6.22 இன்ச் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேயாக வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ரியர் ஃபேஸிங் நமக்கு ஒரு 48 மெகாபிக்சல் கேமரா ஜீஸ் ஆப்டிக்ஸோட வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த கேமராவால் 120 டிகிரி வரையும் அல்ட்ரா வைட் லென்ஸ் கேமராவாக கேப்சர் பண்ண முடியும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சார்ஜ் பண்ணுறதுக்காக நமக்கு டைப் சி போட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 3.5 ஹெட்ஃபோன் ஜாக்கும் இதோட சேர்த்து வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மற்றபடி ப்ராசர் மாதிரியான எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு தெரியல. ஸோ இது லான்ச் ஆகும்போது எக்ஸைட்டான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோவாக இருக்கும்.
ஹோவேலேருந்து 12,000 mAh பேட்டரி ஒன்றை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த பவர் பேங்க் மூலமாக 40 வாட் சூப்பர் சார்ஜிங் பண்ண முடியும். 40 வாட் அப்படிங்கும்போது நமக்கு வந்து இதை வச்சு 40 வாட்டில் வெளியே மற்ற டிவைஸையும் சார்ஜ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த பவர் பேங்கை வந்து 40 வாட்டில் ரிவர்ஸ்லையும் சார்ஜ் பண்ண முடியும். ஸோ சார்ஜ் பண்ணுறதா இருக்கட்டும் அல்லது இந்த பேட்டரி சார்ஜ் ஆகிறதா இருக்கட்டும் ரெண்டுமே வந்து 40 வாட்டில் நடக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்புட்டும் சரி அவுட்புட்டும் சரி 5 வாட்லேருந்து ஆரம்பித்து 40 வாட் வரையும் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து ஃபோன் மட்டும் இல்லாமல் லேப்டாப்பை கூட நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கிட முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பவர் பேங்க் வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு வெறும் 2 மணி நேரம் மற்றும் 14 நிமிடம் மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிடுது. ஒருவேளை நீங்கள் நார்மலான 10 வாட் சார்ஜிங்கில் வச்சு சார்ஜ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 25 நிமிடம் வரையும் எடுத்துக்கிடுது. ஸோ இதன் மூலமாக வந்து மற்ற ஃபோன் மட்டும் இல்லாமல் லேப்டாப் மாதிரியான எந்த டிவைஸையும் வந்து உங்களால் சார்ஜ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அவுட்புட் அண்ட் இன்புட்டை பொறுத்த வரையும் ஒரு USB பெரிய கேபிளும் மற்றபடி டைப் சி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி உங்கள் டிவைசஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி விட முடியும். பிஎஸ்என்எல்லேருந்து புதுசாக வைஃபை ஹாட்ஸ்பாட் பிளான் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது இதன் மூலமாக நமக்கு 16,367 சிட்டிஸில் வந்து 30,419 ஹாட்ஸ்பாட் லொக்கேஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுக்காக பிரத்யேகமாக பிஎஸ்என்எல் நிறுவனம் ஒரு வெப்சைட்டையும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டீங்கனாலே உங்கள் ஜோன் சர்க்கிளை மட்டும் செலக்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும் எந்த ஊரில் எந்த இடத்துல உங்களுக்கு வந்து வைஃபை ஹாட்ஸ்பாட் கிடைக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு 30,419 ஹாட்ஸ்பாட் இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட் உங்கள் ஊர் எந்த இடத்துல இருக்குங்கிறத செட் பண்ணி ஒருவேளை கிடைச்சிச்சுன்னா அதை கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கூடி ஒருவேளை இன்னும் 25,000 லொக்கேஷன் வந்து ஆட் பண்ண போகிறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக வந்து வைஃபை வந்து உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். இதன் மூலமாக இன்டர்நெட்டை உங்கள் ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணிக்கிட முடியும். இந்த பிளான் வந்து 19 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து நமக்கு வந்து 69 ரூபா வரையும் பிளான் இருக்குது. ஸோ 19 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு 2 GB டேட்டா வந்து 2 நாள் வேலிடிட்டியோட கிடைக்குது. அதே 39 ரூபா வவுச்சர் வச்சு பண்ணும்போது 7 GB டேட்டா 7 நாளுக்கும், 59 ரூபாயில் ரீசார்ஜ் பண்ணும்போது நமக்கு வந்து 15 GB டேட்டா 15 நாளுக்கும், 69 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 30 GB டேட்டா 28 நாளைக்கும் கிடைக்குது. ஸோ இந்த வவுச்சர் வச்சு பண்ணும்போது நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஊருக்கு போனாலும் சரி அந்த இடத்துல வந்து ஹாட்ஸ்பாட் இருந்துச்சுனாலே டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஐஃபோனோட iOSக்கு வந்து ஜிமெயிலில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட் படி பார்க்கும்போது நீங்கள் வந்திருக்கிற இமெயிலை வந்து லெஃப்ட் அல்லது ரைட் வந்து ஸ்வைப் பண்ணிக்கிட முடியும். ஸ்வைப் பண்ணுறது மூலமாக சில ஆக்ஷன்ஸ் செய்ய முடியும். உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஆர்கீவ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்னூஸும் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்னூஸ் அப்படிங்கும்போது எப்போல்லாம் வந்து உங்களுக்கு மெசேஜோட அலர்ட் வேணும்னு நினைக்கிறீங்க ஸ்னூஸ் பண்ணிக்கிட முடியும். வழக்கம் போல் ஆர்கீவ் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணிக்கிட முடியும். அதே மாதிரி ஜிமெயிலோட வெப் இன்டர்ஃபேஸுக்கு வந்து டைனமிக் இமெயிலோட அப்டேட் வந்திருக்கு. அதன்படி பார்க்கும்போது ஏதோ ஒரு இமெயில் மெசேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரிப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சேட் விண்டோ மாதிரியே வந்து ஓப்பன் ஆயிடும். அதன் மூலமாக நீங்கள் டேரெக்டாக மெசேஜ் ரிப்ளை பண்ணுற மாதிரி விஷயங்கள் நடக்குது. ஒருவேளை ரிப்ளை பண்ணுற மெசேஜ் வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் டேரெக்டாக ரிமூவ் பண்ண முடியும். இதுக்கு கம்போஸ் பாக்ஸுக்கு போக வேண்டாம், அதிலே டேரெக்டாக ரிப்ளை ஆப்ஷன் கொடுத்து அதே சேட் விண்டோ மாதிரியே ஓப்பன் பண்ணிக்கிட முடியும். விவோலேருந்து V15ங்கிற ஃபோனை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பிரத்தியமாக வீடியோ போட்டிருக்கோம். ஒருவேளை பார்க்கலன்னா லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி கிளிக் பண்ணி ஒருவேளை அந்த ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது மூலமாக இருக்கிற லிங்க்ஸ் வச்சு நீங்கள் ஃபோன் வாங்கிட முடியும். இந்த ஃபோனோட ரேட்டை பொறுத்தவரை 23,990 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ இதை வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து எக்ஸ்க்ளூசிவாக விற்கிறாங்க. அந்த விவோ V15ஓட வீடியோ கீழே இருக்கிற லிங்க் மூலமாக இந்த ஃபோனை உங்களால் டேரெக்டாக வாங்க முடியும். ஹோவேலேருந்து P30 Pro அப்படிங்கிற ஃபோனை வந்து ஏற்கனவே லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதை பற்றின வீடியோ வந்து நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக போட்டிருந்தோம். இப்போது இந்த ஃபோனோட கேமரா தான் டாப்பில் வந்து பெஞ்ச் மார்க்கில் வந்திருக்கு. அதாவது கேமரா பெஞ்ச் மார்க்கான DxO மார்க் படி பார்க்கும்போது இந்த ஃபோன் தான் செல்ஃபிலையும் சரி ரியர் ஃபேஸிங்கில் சரி டாப் நம்பர் 1ல் வந்திருக்கு. அதன்படி பார்க்கும்போது ஃபோட்டோக்காக 119 ஸ்கோரும் வீடியோக்காக 97 ஸ்கோரும் கிடச்சிருக்கு. அதன் மூலமாக ரியர் ஃபேஸிங் கேமராக்கு நமக்கு 112 அப்படிங்கிற டாப் ஸ்கோர் அடைஞ்சிருக்குது. ஒருவேளை செல்ஃபி கேமராவுக்கு பார்க்கும்போது ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் வந்து 90 அப்படிங்கிற ஃபோட்டோ ஸ்கோரும் வீடியோக்காக 88 ஸ்கோர் வந்திருக்கு. ஆக மொத்தத்தில் 89 ஸ்கோர் வந்து இருக்குது. ஸோ ஒருவேளை இந்த ஃபோனை பற்றி தெரியும்னு நினச்சிங்கன்னா லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மோட்டோரோலா வந்து Moto G7 மற்றும் Motorola One அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் Moto G7ஓட விலையை பொறுத்தவரையும் 16,999க்கும் Motorola Oneோட ஃபோனோட விலை 13,999க்கும் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே போன வாரம் Moto G7 பவர் அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆச்சு. இந்த வாரம் வந்து Moto G7 அப்படிங்கிற ஃபோன் வந்து லான்ச் ஆகிருக்குது. இந்த 2 ஃபோனை பற்றி வாங்கணும் இல்லை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் அந்த வீடியோக்குள்ள லிங்க் மூலமாக நீங்கள் அந்த ஃபோனை வாங்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது மாதிரி வாரம் முக்கியமான டெக் நியூஸ் வர இருக்குது. அருண் டெக் இன் தமிழுக்காக மற்ற வீடியோ உங்கள் சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.